பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினால நம்ம எல்லாரும் 2025 வருஷத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை இந்த 2025 வருஷத்துக்குள் பிரவேசிக்க நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று சொல்லும் பொழுது, என்று அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை காத்திருங்கள். இந்த காத்திருங்கள் என்கிற செய்தியை சொல் என்று சொன்னதனால தேவ சமூகத்திலிருந்து இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கிறதை குறித்து நீங்கள் நிறைய பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் உள்ளே போய் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். இந்த காத்திருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கர்த்தரே சொல்கிறாரு, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படிங்கிறாரு. நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஒருவேளை போன வருஷத்தில் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சில காரியங்களுக்காக காத்திருந்திருக்கலாம். இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார், எனக்கு இது கிடைக்கும் அப்படி நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் காத்திருந்தது உங்களுக்கு போன வருஷம் கிடைக்காம போயிருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையாக சொல்கிறேன், அவருக்கு காத்திருங்க. இந்த வருஷமும் நீங்கள் காத்திருங்க. உங்களுடைய காத்திருக்குதல் வீணாக போகாது. அவருக்கு காத்திருக்கிறவங்க யாரும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. இன்றைக்கி நான் அறிமுக உரையாக சில வார்த்தைகளை சொல்கிறேன். நாளை முதல் நாம் காத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அதை நாம் சரியாக ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, உலக பிரகாரமான காரியங்கள் உங்களுக்கு எது வேண்டுமென்று நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அது உங்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக அதை கர்த்தர் தருவார். கொஞ்சம் வித்தியாசமாக தான் நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ நான் ஒரு சில வசனங்களை படிக்கிறேன் பாருங்கள். தாவீது சொன்ன ஒரு வார்த்தையை படிக்கிறேன், தெரிஞ்ச வசனம். சங்கீதம் 40:1 ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை உண்டு. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்காக காத்திருக்கிறோன்னு சொல்கிறோம், ஆனால் நம்மகிட்ட என்ன இல்லைன்னா அந்த பொறுமை தான் இல்லை. நம்ம கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது. வேதத்தில் அவசரப்பட்ட அநேகர் உண்டு. அவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையோடு இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களால என்ன செஞ்சுருக்க முடியும்னா நிறைய காரியங்களில் அவங்க ஜெயம் பெற்றிருக்க முடியும். கொஞ்சம் நம்ம பொறுக்கணும், கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ தாவீதுன்னு சொல்கிறாரு, கர்த்தருக்காக எப்படி தான் காத்திருந்தேன்னா நான் பொறுமையாக காத்திருந்தேங்கிறாரு. அப்படி பொறுமையாக காத்திருந்ததுனால அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கேட்டு சும்மா இல்லை, பயங்கரமான குழி, உளையான சேறு அங்கிருந்து தூக்கி எடுத்து அடிகளை உறுதிப்படுத்தி அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது பயங்கரமான குழியிலிருந்துலாம் யாரும் தப்பவே முடியாதீங்க, தப்பவே முடியாதுங்க. நான் உங்களை பார்த்து இப்படி சொல்லட்டுமா, எந்த விஷயம் நடக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ இல்லை நினைத்தீர்களோ, அதை குறித்து யோசிக்காமல் விட்டு விட்டீர்களோ, அந்த காரியத்தை உங்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா என்ன குழியா, பயங்கரமான குழி, அதுலேருந்துலாம் யாரும் வெளியே வரவே முடியாது. அந்த குழியிலிருந்து வெளியே கொண்டு வர கர்த்தரால முடியும். அதனால தான் நான் இப்படி சொன்னேன், இது நடக்காது, இது கிடைக்காது, இனிமே அவ்வளோதான், வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவோம் தெரியுமா. அந்த வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற விஷயத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய கர்த்தரால் முடியும். ஆனால் அதுக்கு உங்களுக்கு தேவை பொறுமை.
கர்த்தருக்கு எப்படி காத்துருங்க? பொறுமையாக காத்துருங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னா நீங்கள் அவருக்கு பிரியமானவங்களாக இருக்க முடியும். நான் சில வசனங்களை படிக்கிறேன் பாருங்கள். இதே சங்கீதத்தில் 34ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கு. சங்கீதம் 33:18 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஐயா, கர்த்தருடைய கண்கள் யார் மேலே நோக்கமாக இருக்குது தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் எந்த மனுஷன் கர்த்தருக்காக காத்திருக்கிறானோ அந்த மனுஷன் மேலே தான் அவருடைய கண் நோக்கமாக இருக்குது. கர்த்தர் எல்லாரையும் பார்க்கறது வேற, சிலரை அவர் நோக்குகிறார். உங்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கணுமா? இந்த 2025ஆம் வருஷத்தில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கணுமா? நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருந்தா உங்களை விடுவிக்க, உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்ய கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கும். இந்த 2025 அடியெடுத்து வச்சிருக்கிற உங்களை பார்த்து தேவ சமூகத்திலிருந்து சொல்கிறேன், மெய்யாகவே கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருந்து உங்களை விடுவிக்கும். சரியா? அதே போல் இன்னொரு வார்த்தை இருக்குது, புலம்பல். அதையும் படிச்சுட்டு நாளையிலிருந்து நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம் காத்திருக்கிற விஷயத்தில் அப்படிங்கிறத கொஞ்சம் உள்ளே போய் நம்ம பார்ப்போம். கர்த்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்வார். சரி, நான் புலம்பல் படிக்கிறேன் பாருங்கள். புலம்பல் 3ஆவது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, 3:25 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். நம்ம பொதுவாக சொல்லிக்கிட்டே இருக்கோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உண்மைதாங்க, அவர் நல்லவர் தாங்க. யாருக்கு அவர் நல்லவர்? சும்மா ரோட்டில் போகிறவனுக்குலாம் அவர் நல்லவரா? சத்தியத்தை சத்தியமாக படிக்கணும், வசனத்தை ஒழுங்காக என்ன செய்யணும்? படிக்கணும். பைபிளை அறகுறையாக படிச்சுட்டு அறகுறையாக பேசிட்டு அலையக்கூடாது. வசனம் தெளிவாக சொல்லுது. எப்படி? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அப்போ முதல்ல தமக்கு காத்திருக்கிறவங்க தான் வர்றாங்க. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருப்போம். அதனால தான் இந்த வாரம் செய்திக்கு தலைப்பு காத்திருப்போம். யாருக்கு காத்திருப்போம்? கர்த்தருக்கு காத்திருப்போம். எதற்கு காத்திருப்போம்? எதற்கு காத்திருப்போம்? இப்போ சில பேர்லாம் இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு இப்போவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன? இப்போ சில பேர்லாம் ஒரு சிலராக ஒரு விஷயத்துக்கு, அதாவது உலக பிரகாரமானவைகளுக்காக காத்திருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். நீங்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்காக காத்திருந்து 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 சில பேர் அதை பெற்றே பழகிட்டீங்க. உலக பிரகாரமான காரியத்துக்காக அல்ல, ஆவிக்குரிய காரியத்துக்காக நீங்கள் காத்திருக்கணும். அதை சரியாக செஞ்சிட்டிங்கன்னா உலகத்துக்கு தேவையானதை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். நாளை முதல் தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.